أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر. الله أكبر. لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد. அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா
இந்த நல்ல நாளில் இந்த நல்ல நேரத்தில் அவனுடைய வீட்டில் நம்மை ஒன்று கூட்டியதற்காக எந்த அளவிற்கு அவனை புகழ்ந்தால் அவன் பொருந்திக் கொள்வானோ அந்த அளவிற்கு அவனை புகழ்ந்தவனாகவும், மேலும் எவ்வாறு நம்மை இங்கு ஒன்று கூட்டினானோ அதே போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துஆவை செவிமடுக்கக்கூடிய, துஆவிற்கு பதிலளிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனிடத்தில் துஆ செய்தவனாகவும், அல்லாஹ்வுடைய நன்மைகளை ஆதரவு வைத்தவர்களாக அவன் ஏவிய விஷயங்கள் அனைத்தையும் செய்வதன் மூலமும், மேலும் அல்லாஹ்வுடைய தண்டனைகளை பயந்தவர்களாக அவன் தடுத்த அனைத்து விஷயங்களை விட்டும் விலகி வாழ்வதன் மூலமும் அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ள வேண்டிய முறையில் தக்வா செய்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்தவனாகவும் இந்த ஜுமா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னர் பல நபிமார்கள் தோன்றியிருந்தாலும், பல லட்சக்கணக்கான நபிமார்கள் தோன்றியிருந்து அந்த நபிமார்களுக்கென அல்லாஹு தஆலா பல லட்சக்கணக்கான உம்மத்துகளை அவர்களுடைய சமூகங்களை கொடுத்திருந்தாலும், அல்லாஹு தஆலா உம்மத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த உம்மத்தை சிறந்த சமூகம் என்று அடையாளப்படுத்துகின்றான். அல்லாஹு தஆலா அவ்வளவு சமூகங்கள் இதற்கு முன்னால் சென்றிருந்தாலும் குறிப்பாக இந்த சமூகத்தை அல்லாஹு தஆலா இதுவரை வந்த சமூகங்களில் நீங்கள் தான் சிறந்தவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமுதாயத்தை அல்லாஹு தஆலா கூறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், இதுவரை தோன்றிய சமூகங்களிலேயே நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். சிறந்த சமுதாயமாக இருப்பதற்கான காரணங்கள் என்று குர்ஆனும் ஹதீஸிலும் ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். ஒருமுறை, அதாவது மிஅராஜுடைய பயணத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கும் போது அவர்கள் கவலையோடு, நீங்கள் எனக்கு பின்னால் வந்த நபி, நீங்கள் எனக்கு பின்னால் தோன்றிய சமூகம், ஆனால் சொர்க்கத்திற்குள் நுழையக்கூடியவர்களில் உங்களில் சொல்லிய சமூகத்தில் என்னுடைய மக்களை விட அதிகமானவர்கள் நுழைகிறார்கள் என்பதை சொல்லிய அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஷ்டப்பட்டதை, வேதனைப்பட்டதை நாம் பார்க்கலாம். எனக்கு பின்னால் வந்த சமூகம் நீங்கள், ஆனால் சொர்க்கத்திற்குள் நீங்கள் தான் அதிக நபர்களில் நுழைகிறீர்கள் என்று அவர்கள் சொல்லியதை பார்க்கலாம். அதே போல் அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்கள் கூறினார்கள். ஒரு முறை அந்த மறுமையுடைய நிகழ்வுகள் அல்லாஹ்விடத்தில் காட்டப்படும் போது சில நபிமார்கள் யாரும் இல்லாமல், அவர்களுடைய சமுதாயத்தில் யாரும் இல்லாமல் சொர்க்கத்திற்கு நுழைந்தார்கள். சில நபிமார்கள் 1-2 பேரோடு சொர்க்கத்தில் நுழைந்தார்கள். சில நபிமார்கள் எண்ணக்கூடிய அளவில் உள்ள அந்த கூட்டத்தோடு சொர்க்கத்தில் நுழைந்தார்கள். இன்னும் ஒரு நபி சொல்லி நுழைந்தார், ஒரு பெரிய கூட்டத்தோடு ஒரு நபி, ஒரு பெருங்கொண்ட கூட்டத்தோடு ஒரு நபி சொர்க்கத்திற்கு நுழைந்தார்கள். அவர்களை பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர், நான் அவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், ஆனால் மலக்குமார்கள் அதை மூசா அலைஹிஸ்ஸலாம் என்று கூறினார்கள். அப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லப்பட்டது, உங்களுடைய சமூகம் அதை விட பெரிய கூட்டத்திலும் சொர்க்கத்திற்கு நுழையும் என்று. அப்ப நாம் இறுதி சமூகம் இருந்தாலும் அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்தில் இருந்துதான் அதிகமான மக்களை, தோன்றிய மக்களை, அதிகமான மக்களை சொர்க்கத்திற்கு நுழைவிக்கின்றான் என்பதை நம்ம இதில் பார்க்கிறோம். அதே மாதிரி இறுதியாக வந்த சமூகம் என்றாலும் நாளை மறுமையில் சொர்க்கத்திற்குள் முதலாவதாக நுழையக்கூடிய சமூகமும் நாம் தான், இறுதியாக ஏற்பட்ட சமூகம். ஆனால் அல்லாஹு தஆலா கேள்வி கணக்குகளை எல்லாம் முதலில் இந்த சமூகத்திற்கு முடித்து முதலாவதாக சொர்க்கத்திற்குள் நுழைவிக்கக்கூடிய சமூகங்களில் முதல் சமூகமாக இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகம் தான் இருக்கிறது. அதே போல் மற்ற நபிமார்கள் எல்லாம், மற்ற சமூகங்கள், இதற்கு முன்னால் சென்ற சமூகங்களுக்கு எல்லாம் நபிமார்களாக தோன்றியவர்கள் அந்த சமூகத்திற்கு மட்டும், அந்த ஏரியா, அந்த இடத்திற்கு மட்டும் நபியாக அனுப்பப்பட்டார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னர் தோன்றக்கூடிய அனைத்து மக்களுக்கும், உலகம் முழுவதற்கும், மனித ஜின்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தான் நபி என்று அல்லாஹ் தஆலா அடையாளப்படுத்தி இருக்கின்றார். அப்ப அவர்களுக்கு பிறகு நபி என்ற ஒன்று கிடையாது. அல்லாஹ் தூதருக்கு பிறகு நபி என்கின்ற ஒரு விடயம் கிடையாது. அப்ப இந்த பணி இந்த முஸ்லிம் சமூகம் அனைவருக்கும் வந்து சேர்கிறது. இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தாவா, அந்த பணி முஸ்லிம் சமூகம் அனைவருக்கும் வந்து சேர்கிறது. இதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இதை சிறந்த சமுதாயம் என்று சொல்கின்றான். குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ து'மினூன பில்லாஹ். நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை விட்டு மக்களை தடுக்கிறீர்கள், நீங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறீர்கள், அதனால் தான் நீங்கள் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அப்ப இதற்கு முன்னர் இருந்த சமூகங்கள் எல்லாம் நன்மையை ஏவி இருக்கலாம், தீமையை தடுத்திருக்கலாம். ஆனால்
மார்க்கமாக ஆக்கப்பட்டிருப்பது இந்த சமுதாயத்திற்கு. அதை கட்டாயமான முறையில் நாம் செய்தாக வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அல்லாஹு தாலா ஆக்கியிருப்பது இந்த சமுதாயத்திற்கு தான் என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அப்ப இதற்காகத்தான் அல்லாஹு தாலா இந்த சமுதாயத்தை சிறந்த சமூகம். ஏன் நீங்கள் ஒருவருக்கொருவர் உங்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய தவறுகளை திருத்திக் கொண்டு உங்களுக்கு மத்தியில் நன்மைகளை கொண்டு நீங்கள் உங்களை ஒருவரை ஒருவர் அந்த உத்தியோகப்படுத்திக் கொள்கிறீர்கள் என்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா இதை சிறந்த சமுதாயம் என்று சொல்கின்றார். சரி, இந்த நன்மையை ஏவுதல், தீமையை தடுத்தல் எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்றால் மின் நஃப்ஸிஹி, முதலாவதாக தன்னிடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். நான் ஒரு விஷயத்தை சொல்ல போறேன், நான் ஒரு விஷயத்தை விட்டு மக்களை தடுக்க போறேன், அல்லது மக்களையோ ஒரு தனி ஒரு நபரையோ நான் தடுக்க போறேன், அவருக்கு ஒரு நன்மையை நான் ஏவ போறேன் அப்படின்னா முதலாவதாக எண்ணம் அதில் நான் எப்படி, என்னிடத்தில் அதை நான் சரி செய்து கொள்ளாமல் பிறரிடத்தில் நான் அதை கொண்டு போவதன் மூலமாக ஒரு பயனும் கிடையாது. என்னிடத்தில் முதலாவதாக அதை நான் சரி செய்து கொள்ள வேண்டும். அதனால்தான் மறுமையில் சொர்க்கவாதிகள் சிலர் நரகத்தில் கிடக்கக்கூடிய ஒரு நபரை பார்த்து கேட்கிறாங்க, இல்லை நீங்க நரகத்தில் இருக்கீங்க, நீங்கள் தான் எங்களை நல்லதை செய்யுமாறு ஏவிக்கொண்டிருந்தீர்கள், நீங்கள் தான் எங்களை இந்த தவறுகளை எல்லாம் செய்யாதீங்க என்று தடுத்தீர்கள், நீங்க சொன்னதால் தான் நாங்கள் நன்மை செய்தோம், நீங்கள் தடுத்ததால் தான் நாங்கள் பாவத்தை விட்டு தவிர்த்திருந்தோம், நீங்க எப்படி நரகத்துக்கு வந்தீங்க என்று கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு நன்மையை சொன்னேன், ஆனால் அந்த நன்மையை நான் செய்யலை, உங்களை நான் பாவத்தை விட்டு தடுத்தேன், ஆனால் அந்த பாவங்களை நான் செய்து கொண்டிருந்தேன், அந்த காரணத்திற்காக தான் நான் நரகத்தில் வந்திருக்கேன் என்று அந்த நபர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதே போல் நாளை மறுமையில் நரகத்தில் நுழைவிக்கக்கூடிய மனிதர்களில் முதலாம் நபர், ஒரு 3 மனிதர்களை அல்லாஹ் தஆலா அடையாளப்படுத்துகின்றான். அந்த 3 மனிதர்களும் மார்க்கத்தினுடைய சிறந்த அமல்களை செய்யக்கூடிய மனிதர்கள். அதில் ஒருவர் யார் என்றால் குர்ஆனின் ஹதீஸையும் மார்க்க விஷயங்களை எல்லாம் நல்ல முறையில் கற்று தெளிவாகி அதை மக்களுக்கு சொல்லக்கூடிய மனிதர். சிறந்த ஒரு அமல், குர்ஆனை ஹதீஸை மார்க்கத்தில் தெளிவு பெற்று அதை மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நபர் நாளை மறுமையில் நரகத்தில் நுழையக்கூடிய முதலாவது நபர் இவர். ஏன்? அவர் மக்களுக்கு விஷயங்களை எல்லாம் எடுத்து சொன்னார். அதில் இருக்கக்கூடிய விஷயத்தின் பால் தன்னை அவர் திருத்திக் கொள்ளல, அதில் இருக்கக்கூடிய விஷயத்தின் பால் தன்னை அவர் மாற்றிக்கொள்ளல, மாற்றமாக மக்களுக்கு சொன்னார். எதுக்காக? மக்கள் தன்னை பெரிய ஆளும் என்று சொல்லணும், மக்கள் தன்னை பெரிய அல்லாமா என்று சொல்லணும், மக்கள் இவரை பெரிய கல்விமான் என்று சொல்லணும் என்ற ஒரு நோக்கத்திற்காக அவரை சொன்னார். அதனால நாளை மறுமையில் அவரும் நரகத்தில் முதலாவதாக முடியக்கூடிய மனிதர்கள் ஒரு மனிதர் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதை நம்ம பார்க்க முடியல. அப்ப நான் ஒரு விஷயத்தை மக்களுக்கு ஏவ போகின்றேன், அல்லது நான் ஒரு விஷயத்தை மக்களை விட்டு நான் தடுக்க போகின்றேன் என்றால் அந்த விஷயத்தில் என்னுடைய நிலைப்பாடு என்ன, நான் எப்படி இருக்கேன் என்பதை முதலாவதாக நான் சோதித்துத்தான் பிறரிடத்தில் நான் சொல்வதை என்று பார்க்க வேண்டும். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆனால் பல்லிகோ அன்னி வலுவாயா, என்னிடத்தில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம் இருந்தால் சகோதரர்கள் உங்களுக்கு அது விஷயம் தெரியவில்லை என்றால் அவர்களுக்கு நீங்கள் அதை எடுத்து சொல்லுங்கள். ஒரு தவறான விஷயம் அதை அவர் தவறு என்று விளங்கவில்லை என்றால் அவருக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். ஒரு நன்மையான விஷயம் அது அவருக்கு தெரியாமல் இருக்கிறது என்றால் அதை அவருக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கூறியிருக்கின்றார்கள். அப்ப இதை நான் எங்க ஆரம்பிக்கிறது? நான் செய்யக்கூடாது, நான் செய்யாததை நான் சொல்லக்கூடாது என்றால், நான் ஒரு விஷயத்தை அதை பழக்கப்படுத்தாமல் நான் பிறருக்கு சொல்லக்கூடாது என்றால் எங்க ஆரம்பிக்கிறது அப்படின்னா, நான் செய்யாமல் ஒரு விஷயத்தை சொல்லக்கூடாது என்றால், உதாரணமாக நான் இங்க இரவு தொழுகையுடைய விஷயத்தை பற்றி நான் இங்க மக்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இரவு தொழுகையுடைய சிறப்புகள் அதனுடைய முக்கியத்துவத்துல நான் சொல்றேன் அப்படின்னா, என்னிடத்தில் இப்ப அந்த அமல் இல்லைன்னா நான் சொல்ல முடியாதா என்று கேட்டால் சொல்லணும். நான் இப்ப அந்த அமலை செய்யறதில்லை, நான் இரவு தொழுகை தொழுகிறதில்லை, ஆனால் மக்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா சொல்லக்கூடாதா என்று கேட்டால் சொல்லலாம். ஆனால் எந்த நிலைமையில் இருந்தால் சொல்லக்கூடாது அப்படின்னா அதை பத்தின ஒரு கவனம் எனக்கு இல்லை, அதுல ஒரு முயற்சி எனக்கு இல்லை, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் எனக்கு இல்லை, ஆனால் நான் மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இது தவறு. அதுக்கான ஒரு முயற்சி என்கிட்ட இல்லை, அதுக்கான ஒரு கவனம் என்கிட்ட இல்லை, அதுக்காக ஏதாவது நம்ம செஞ்சு அதை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணுமே என்ற ஒரு ஆசையும் என்கிட்ட இல்லை, மக்களுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அப்படி மக்கள் செய்யறது இல்லை, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதோடைய முக்கியத்துவம் விளங்காம இருக்காங்க, இதெல்லாம் தப்பு. ஆனால் நான் செய்யறது இல்லை, சொல்லலாம். எப்ப சொல்லலாம்? நானும் அதற்கான ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன், நானும் அதுக்காக போராடிக்கிட்டு இருக்கேன், நானும் அதை செய்யதான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்த நேரத்துல மக்களுக்கு சொல்வது கூடும்? இந்த மாதிரி நேரத்துல நாம் இந்த எண்ணத்தோடு நாமும் அதற்கான முயற்சியோடு அந்த மக்களுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்வது என்பது, மக்களை ஒரு பாவத்தை நானும் செஞ்சுட்டு இருக்கேன், ஒரு பாவத்தை நானும் செஞ்சுட்டு இருக்கேன், செய்யறேன், அதுக்காக பாவ மன்னிப்பு கேட்கிறேன், மீண்டும் செய்யறேன், மீண்டும் பாவ மன்னிப்பு கேட்கிறேன், இது தொடர்ச்சியா என்கிட்ட போய்கிட்டே இருக்கு. இப்ப இந்த பாவத்தை எடுத்து நான் பிறரை தடுக்க கூடாதா என்று கேட்டால் தடுக்கலாம். ஏன்? நானும் அந்த பாதையில தான் இருக்கேன்,
நானும் அதை தடுக்க வேண்டும் என்கின்ற பாதையில தான் இருக்கேன். ஆனால் அந்த பாவத்தை சர்வசாதாரணமாக வாழ்க்கையில எந்த ஒரு சலனமும் எந்த ஒரு கவலையும் இல்லாம அழகான முறையில இன்பமான முறையில அந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டு மக்களுக்கு போய் நீங்க இதை செய்யக்கூடாது என்று தடுப்பது இது கூடாது, இது தவறு. இதைதான் அல்லாஹ் தஆலா நீங்கள் அதாவது நீங்க செய்யாததன் மூலமாக மக்களுக்கு நீங்க சொல்லி நாளை மறுமையில் நரகத்தை அடைந்தவர்களாக அல்லாஹ் தஆலா இவர்களை தான் அடையாளப்படுத்துகின்றான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஷைத்தான் நல்ல முறையில முயற்சி செஞ்சு ஜெயிச்சிடலாம் என்ற அடிப்படையில முயற்சி செய்யக்கூடிய ஒரு இடம் எதுன்னா இந்த இடம் தான். நீயே செய்யல, நீயே அதுல ஒரு ஸ்டேபிளான ஒரு ஸ்டாண்டர்டான இடத்துக்கு இன்னும் வரல, நீ மக்களுக்கு அதை சொல்ல போறியா? நீயே அதை இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில அமல்படுத்தல, நீ சொல்ல போறியா? நீயே அந்த பாவத்தை இன்னும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்க, நீ தடுக்க போறியா என்று ஷைத்தான் அந்த தடுக்கணும்னு நினைக்கின்ற மனிதனை, அந்த நல்ல விஷயத்தை ஏவனும் நினைக்கின்ற மனிதனுடன் ஷைத்தான் போராடி அது வெற்றி காண்கின்றான் என்றால் அறிஞர்கள் சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல அவன் தன்னை சீர்படுத்தி கொண்டு தன்னை முயற்சி செய்து கொண்டு அந்த விஷயத்தை மக்களுக்கு சொல்வதில் பிழை இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும். சரி, இப்ப மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல போறோம் அப்படின்னா அந்த 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 நிலை எப்படி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, உதுஉ இலா சபீலி ரப்பி, உங்களுடைய ரப்பின் பக்கம் மக்களை அலையுங்கள், உங்கள் ரப்பின் பக்கம் மக்களை அலையுங்கள் பில் ஹிக்மா. அதாவது அல்லாஹ் தஆலா இங்கு ஹிக்மத்தை கொண்டு ஆரம்பிக்கின்றான். ஆனால் எந்த அமலாக இருந்தாலும் அதற்கு முதலாவதாக நியத்து வேண்டும், எண்ணம் வேண்டும். நான் ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்ல போறேன், தடுக்க போறேன் அப்படின்னா என்ற எண்ணம் என்ன இருக்கணும் அப்படின்னா, நானும் அந்த விஷயத்தை என்னிடத்தில் சரிபடுத்தி கொண்டு அவருக்கு சொல்வதன் மூலமாக அவரும் அந்த விஷயத்தில் தன்னை திருத்திக் கொண்டு நாளை மறுமையில் இருவரும் சொர்க்கம் நுழையணும் என்பதுதான் எண்ணமாக இருக்கணும். அதை விட்டுட்டு அவருடைய குறையை வெளிப்படுத்தணும், 4 பேருக்கு முன்னாடி அவரை அசிங்கப்படுத்தணும், அல்லது 4 பேருக்கு முன்னாடி என்னைய நான் காட்டிக்கணும், எனக்கு இந்த விஷயம் தெரியும்னு காட்டிக்கணும், இந்த மாதிரி தவறான எண்ணங்களில் இந்த மாதிரி அவருடைய குறையை வெளிப்படுத்துறது, அவருக்கு முன்னாடி நான் யாருன்னு காட்டுறது, அல்லது பல மக்களுக்கு முன்னாடி அவரை அசிங்கப்படுத்தும் நினைக்கிறது, இந்த எண்ணங்களோடு நான் ஒருவருடைய பிழையை திருத்துகின்றேன் என்ற எண்ணத்தில் நான் அவரை அணுகினால் இது தப்பு. இதனால எந்த பிரயோஜனம் இருக்காது. மாறாக அவரை அந்த விஷயத்தை விட்டு திருத்துவதற்கு மாற்றமாக அவரை வேலும் அதிகப்படுத்தக்கூடிய நிலையில் அவரை கொண்டு போய்விடும். நல்ல முறையில் நாம் அவரை அணுகவில்லை என்றால், ஒரு தவறு செய்யக்கூடிய நிலையில் அவரை நல்ல முறையில் அணுகவில்லை என்றால் அதை டபுள் மடங்கா அவர் செய்யக்கூடிய ஒரு நிலையில கொண்டு போய் விடுவதை நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது அல்லாஹ் தஆலா முதலாவது என்ன சொல்றான், ஹிக்மா, ஹிக்மத்தை கொண்டு அவர்களிடத்தில் நீங்க சொல்லுங்க, அவர்களிடத்தில் நீங்க பேசுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்வதை நம்ம பார்க்கலாம். ஹிக்மத்னா என்ன அப்படின்னா, இந்த இடம் பொருள் ஏவல் பார்த்து பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதான் ஹிக்மத். ஒருத்தருக்கு நான் ஒரு விஷயத்த சொல்ல போறேன், ஒருத்தருக்கு ஒரு நல்ல விஷயத்த நான் ஏவ போறேன், அல்லது ஒருத்தர் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குறைய நான் அவருக்கு சொல்ல போறேன் என்றால் அந்த இடத்துல அவருடைய நிலையை தெரிந்து, இது ஒரு முழுமையான ஒரு சப்ஜெக்ட். இது இந்த ஹிக்மத்தான முறையில அவரை அணுகிறது என்பது முழுமையான சப்ஜெக்ட். அந்த ஹிக்மத்து அந்த பேசக்கூடிய நபர், தடுக்கக்கூடிய நபர் அல்லது ஏவக்கூடிய நபர் அவரிடத்துல எப்படியெல்லாம் இருக்கணும், அதே மாதிரி யாரை தடுக்கிறோமோ யாருக்கு நம்ம ஏவுறோமோ அவருடைய நிலைகள்லாம் எப்படி இருக்கணும், அதே மாதிரி அந்த ஏவக்கூடிய விஷயம் அந்த விஷயத்தை பொறுத்து இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இப்ப நான் ஒரு விஷயத்தை ஏவுறேன் அப்படின்னா ஒரு சின்ன அமலும் இருக்கு, அதன் மூலமாக நன்மைகள் கிடைக்குது, அதே நேரத்தில் ஒரு பெரிய பாவமும் இருக்கு. இதுல ஏதாவது ஒன்றை விட்டு நான் தடுக்கணும் அல்லது ஒரு விஷயத்தை நான் ஏவணும், இதுல எதை முற்படுத்தணும் அப்படின்னா அந்த பாவத்தை தான் முற்படுத்தணும். இந்த நன்மையான விஷயம் போனாலும் பரவாயில்லை, இந்த ஒரு சின்ன நன்மை போனாலும் பரவாயில்லை, அந்த பெரிய பாவத்தை விட்டு அவரை நான் தடுக்கணும். அதே நேரத்துல நான் ஒரு பெரிய நன்மையின் பக்கம் ஒரு கடமையான விஷயத்தை ஒருத்தர் செய்யறதுக்கு நான் ஏவ போறேன், அதன் மூலமாக ஒரு சின்ன தவறு அவர்கிட்ட ஏற்படுது அப்படின்னா அந்த கடமையான விஷயத்தை நான் ஏவணும். ஏன், இதை விட அது பெருசு, இதை விட அது பெருசு. அதே மாதிரி நான் ஒருத்தர் ஒரு பாவத்தை விட்டு தடுக்க போறேன், ஒரு பெரிய பாவத்தை விட்டு தடுக்க போறேன், அதன் மூலமாக அவரிடத்தில் ஒரு நன்மையான காரியம் இல்லாமல் போகுது, அவர் செய்யக்கூடிய ஒரு நன்மையான காரியம், சின்ன ஒரு நன்மையான காரியம் இல்லாம போகுது. ஆனால் நான் தடுக்கக்கூடிய விஷயம் பெரிய பாவம் அப்படிங்கும் போது அந்த பாவத்தை தான் தடுக்கணும், இந்த சின்ன நன்மையை நான் கணக்குல கொள்ளக்கூடாது. அதே மாதிரி ஒரு பெரிய நன்மையில ஒரு நான் ஏவ போறேன், அது அவரிடத்தில் சின்னதா ஒரு பாவத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னா அந்த பெரிய நன்மையில ஏவுறது தான் நான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுதான் ரெண்டும் ஒரே இடத்துல சேருது. எதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறது, எதுக்கு நான் பெரிய, அதாவது எதை நான் பெருசா பார்க்கறது என்பது ஹிக்மா. அதே மாதிரி ஒரு இடத்துல நான் பேச போறேன் அப்படின்னா அவருடைய நிலை என்ன, கடும் கோபத்துல இருப்பார், அல்லது ஒரு சோகமான கஷ்டமான நிலையில இருப்பார், அல்லது மிக மகிழ்ச்சியான ஒரு நேரத்தில் இருப்பார்.
இந்த மாதிரி நேரங்களில் எல்லாம் நமக்குள்ள விஷயத்தை கொண்டு போய் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அல்லது நான் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டிருப்பேன், நல்ல நம்மளுக்கு ஒரு ஈமான் அப்படியே உச்சகட்டத்தில் ஏற்றி விட்டுருக்கும். அந்த நேரத்தை போயிட்டு அதே ஈமானோட போயிட்டு அவரை அணுகிட்டு அதே கொண்டு போய் அப்படியே நம்மளோட ஈமானை அவர்கிட்ட செலுத்தணும்னு நினைக்கக்கூடாது. அவர் எந்த நிலைமையில இருக்காருன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம திடீர்னு ஒரு தொழுகையை பற்றிய பயானை கேட்டுட்டு நல்ல தொழுகை பற்றி இப்பெல்லாம் பேசினாங்க முக்கியத்துவத்தெல்லாம் அந்த நேரத்தில் நல்ல மண்டையில ஏறி நிற்கும். அதை எடுத்துட்டு போய் தொழுவாத ஒரு நபரை பிடிச்சி இந்த மாதிரி எல்லாம் மார்க் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவரோட நிலை என்ன, அவர் எந்த நேரத்தில் சொன்னால் அவருக்கு அந்த விஷயம் போய் நம்மளோட நோக்கம் என்ன, அவருக்கு விஷயம் போய் சேரணும். நான் ஒரு விஷயத்தை விட்டு அவர் தடுக்கிறது என்னுடைய நோக்கம் என்றால் அவர் அந்த விஷயத்தை நான் சொல்வதன் மூலமாக மாற்றிக்கொள்ளணும். நான் ஒரு விஷயத்தை ஏவ போறேன், நன்மையை ஏவ போறேன் அப்படின்னா அதன் மூலமாக அவர் அடுத்ததாக அந்த நன்மையை செய்வதற்கு முயற்சி செய்யணும். இதுதான் நோக்கமா இருக்கணும். இந்த நோக்கம் உள்ள ஒரு ஆள் நல்ல ஹிக்மத்தா யோசிச்சு எந்த நேரத்துல இவருக்கு சொன்னா அது போய் சேரும், அல்லது யார் மூலமாக சொன்னால் இது போய் சேரும். இவர் மூலமா சொன்னா அவர் கேட்டுக்குவார், நான் சொன்னா அவருக்கு போய் சேராது. நான் தான் சொல்லணுங்கிறது இல்லை, நான் தான் சொல்லி என்னை அந்த இடத்துல நிரூபிக்கணுங்கிறது இல்லை. என்னோட நோக்கம் அவருக்கு விஷயம் போய் சேரணும். இவர் சொன்னா அவர் கேட்பார், அந்த ஆள் மூலமாக போறது. இந்த நேரத்தில் சொன்னால் கேட்பார், அந்த நேரத்தில் அவருக்கு நடுவது. இந்த மாதிரி நோக்கம், அந்த நோக்கத்தை அடைவதற்கு தான் அதான் ஹிக்மா. அந்த நோக்கத்தை அடைவதுதான் நம்மளுடைய வேலை. அப்படின்னா எந்த நேரத்துல எந்த முறையில யார் மூலமாக அவரை அணுகினால் அது அவருக்கு போய் சேருமோ அந்த முறையில நான் அணுகணும். இதுதான் ஹிக்மா. இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அழகான முறையில் நிறைய விஷயங்கள்ல பார்க்கலாம், சஹாபாக்கள்டையும் பார்க்கலாம். உதாரணமா சொல்றாங்கன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம், இந்த பள்ளியில் வந்த சிறுநீர் கழித்த நபர் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த முறையில் அவருக்கு அந்த பாவத்தை தடுத்தாங்க. அவர் இருக்கக்கூடிய நபரை அவரை முழுங்க, அவர் முழுமையா இருந்து முடிக்கட்டும், அவரு முழுமையா இருந்து முடிக்கட்டும். இருந்து முடிச்சதுக்கு அப்புறம் அவரை கூப்பிட்டு, இது பள்ளி, குர்ஆன் ஓதக்கூடிய, அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடிய, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இடம், இந்த மாதிரி செயல் செய்யக்கூடிய இடம் அல்ல என்று அவர்கிட்ட சொல்லும் போது அவர் அந்த விஷயத்தை விட்டு திருந்தினாரா இல்லையா? இதே அந்த நேரத்தில் அவர் அதை செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு வேலை அடித்து அவரை துன்புறுத்தி இந்த மாதிரி செய்ய கத்தி அவர்கிட்ட சொல்லியிருந்தா அவர் அந்த விஷயத்தை அந்த இடத்திலேயே திருந்தக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்குமான்னு கேட்டா தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் அழகான முறையில அவர் அந்த இடத்துல அந்த ஹிக்மத் தான் அவர் எப்படி இருக்காரு, சிறுநீர் கழிச்சிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அவர் தடுத்தா அது அவருக்கு கோபத்தை ஏற்படுத்தி நாளைக்கு மறுபடியும் செய்யதான் தோன்றுமே தவிர அது அவருக்கு அந்த பாவத்தை, அப்ப விஷயத்தை தடுப்பது மட்டும் நோக்கம் அல்ல. ஒரு விஷயத்தை ஒருத்தர் செய்யறாரு அப்படின்னா அந்த நேரத்தில் அவர் தடுக்கிறது மட்டும் நோக்கம் இல்லை, அவர் அதுக்கு பின்னாடி அதை செய்ய விடாம ஆக்கணும். ஒரு சிகரெட்டை பிடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த நேரத்துல போய் அப்படி 4 பேருக்கு முன்னாடி இது மட்டும் நோக்கம் அல்ல. அடிச்சுட்டு இருக்கானா, சரி விட்டுருங்க. எந்த நேரத்துல அவன்கிட்ட சொல்லலாம், எந்த முறையில அவன்கிட்ட சொல்லலாம், இதெல்லாம் யோசிச்சு நோக்கம் என்ன, அவன் முழுமையா அவன் தவிர்க்கணும். நாளைக்கு சொர்க்கத்திற்கு அவனுக்கு போறதுக்கு அந்த விஷயத்தை அவனுக்கு தவிர்க்கணுங்கிறதா நோக்கமா இருக்கணும். அப்படிங்கும் போது அழகான முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துல அணுகிற மாதிரி அணுகணுமே தவிர ஏனோ தானோ அணுக முடியாது. அதே மாதிரி அடுத்தது என்ன சொல்லலாம், அல் மௌஇதத்துல் ஹஸனா, அழகான உபதேசம். நம்முடைய பேச்சு என்பது ஒருத்தர் நம்ம ஒரு விஷயத்தை நான் சொல்ல போறேன், ஒரு நல்ல விஷயத்த சொல்ல போறேன் அப்படின்னாலோ அல்லது ஒரு விஷயத்தை நான் அவரை விட்டு தடுக்க போறேன் அப்படின்னாலோ என்னுடைய பேச்சு அந்த இடத்துல மிக முக்கியம். அவர்கிட்ட போய் நான் தாம் தூன்னு கத்தி அல்லது அவரை வெறுக்கிற மாதிரி நான் பேசி அல்லது அவர் கோபப்படுத்துற மாதிரி நான் பேசினா வல்லாஹி அது எந்த ஒரு மாற்றத்தையும் அவரிடத்தில் ஏற்படுத்தாது. நல்ல முறையில் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு மனிதராக இருந்தால் கூட அது அவரிடத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. இமாம் ஷாஃபி சொல்றாங்க, இமாம் ஷாஃபி அவருடைய ஈமான், அவருடைய கல்வி, அவருடைய தக்குவா எந்த அளவிற்கு இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்கள் எனக்கு உபதேசம் செய்வதாக இருந்தால் எனக்கு தனிமையில செய்யுங்க. எனக்கு ஒரு உபதேசம், நான் என்னை விட்டு நான் செய்யக்கூடிய ஒரு தவறை என்னை விட்டு நீங்க திருத்த போறீங்க அப்படின்னா எனக்கு நீங்க தனிமையில செய்யுங்க. ஜமாத்தாக ஒரு கூட்டமாக இருக்கும் போது அந்த கூட்டத்திற்கு மத்தியில எனக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து சொல்வதை நான் வெறுக்கின்றேன். அந்த கூட்டத்துக்கு மத்தியில எனக்கு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்வதை நான் வெறுக்கின்றேன். இமாம் ஷாஃபி மார்க்கத்தில் நிலையாக ஒரு அழகான முறையில் இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் ஒருவர், அவங்களே இந்த கூட்டத்திற்கு மத்தியில ஒரு விஷயத்தை எனக்கு சொல்வதை நான் வெறுக்கிறேன் அப்படின்னா நம்மள மாதிரி மனிதர்களுக்கு 4 பேருக்கு மத்தியில் இருக்கும்போது இங்க வருது இப்படிலாம் செய்யக்கூடாது என்று சொன்னால் அவர்களுக்கு அது கோபத்தை தான் ஏற்படுத்தும். இவன் என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கறது என்ற எண்ணத்தை தான் இஹ்லாஸ் எல்லாம் இருக்கும் தான், அதெல்லாம் ஒரு ஓரம். அந்த நேரத்துல மனிதனுடைய உணர்வை கவனித்து பேசணும், அதான் மார்க்கம். மனிதனுடைய உணர்வுகளை உணர்ந்து பேசணும். அந்த நேரத்தில் அவருடைய நிலைப்பாடு என்ன, அவன் எந்த நிலைமையில இருக்கான், அவனை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் கவனித்து பேசணும். அதான் தனிமையில் இருக்கக்கூடிய நேரத்துல எனக்கு சொல்லுங்க என்று இமாம் ஷாஃபி அவர்கள் சொல்வதை நாம் பார்க்க முடியும். அப்ப அழகிய வார்த்தைகள் என்பது ஒருவரை தவறிலிருந்து தடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆயுதம்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நபர், நல்லா பாருங்க, ஒரு நபர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து என்ன கேட்கிறாரு, விபச்சாரம் செய்வதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு எந்த அளவிற்கு கோபம் வந்து நம்மளுக்கே கோபம் வரும், நம்மளுக்கே கோபம் வரும் அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கு எந்த அளவிற்கு, அதெல்லாம் தடுக்கிறதுக்காக வந்தவர்கள் அவர்கள். மோசமான நிலையில் இருந்த அந்த சமூகத்தை அவ்வளவு கஷ்டப்பட்டு திருத்தி கொண்டு வந்து வச்சா அந்த நபர் வந்து விபச்சாரம் செய்வதற்கு எனக்கு அனுமதித்தாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஒரு பீக்கு நிலைமைக்கு போயிருக்கணும், அந்த இடத்துல அல்லாஹ் எப்படி நடந்துக்கிட்டாங்க, இங்க வாங்க உட்காரு, உங்களுடைய தாயோடு விபச்சாரம் செய்வதற்கு நீங்கள் விரும்புவீர்களா? உங்களுடைய தங்கையோடு விபச்சாரம் செய்வதற்கு நீங்கள் விரும்புவீர்களா? உங்களுடைய மாமி, உங்களுடைய சாட்சி, இவர்களோடெல்லாம் விபச்சாரம் செய்வதற்கு நீங்கள் விரும்புவீர்களா? அழகான அவர்கிட்ட கேட்கிறாங்க. அவர் ஊர்களா? இல்லை, நான் விரும்ப மாட்டேன், நான் வெறுப்பேன், எனக்கு பிடிக்காது. அப்ப நீங்க வேற எந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்கிறீர்களோ அவளும் ஏதோ ஒரு குழந்தைக்கு தாய், யாரோ ஒருவருக்கு மனைவி, யாரோ ஒருவருக்கு மகள். அப்ப அவங்களோட மட்டும் நீங்கள் இப்படி நினைக்கிறீங்களே, செய்ய நினைக்கிறீங்களே, இது ஒரு சரியான விஷயமா, இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு நல்ல விஷயமா என்று கேட்கும்போது வரலாறு எப்படி வருதுன்னா, அவர் அதற்கு பின்னர் அந்த பாவத்தின் பக்கம் திரும்பல. இதுதான் தடுக்கிறது, இதுதான் தடுக்கிறதே தவிர ஊனு போய் உழுது தான் தக்கா தையான்னு போய் அடிச்சு முழுத்தி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து நான் பத்தியா நான் தான், எனக்கு தெரியும் எல்லாமே, மார்க்கத்தில் இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியும், இப்படி ஒரு மார்க்கத்தில் ஒரு விஷயம் இருக்கு, இது தடுக்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய தூதர் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இதெல்லாம் எனக்கு தெரியும்னு நிரூபிக்கிறது அங்க நோக்கம் அல்ல. அழகான முறையில் அவர்களுக்கு சொன்னார்கள். அவர்கள் அந்த விசாரித்து பக்கம் அந்த மனிதர் திரும்பி செல்லவே. இந்த மாதிரி நிறைய வரலாறுகளை அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகளை அல்லாஹ்வுடைய தூதர் அழகான முறையில் அதை கையாண்டு தடுத்ததை நிறைய விஷயங்களில் பார்க்கலாம் நாம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே என்பார்கள் அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் சிறந்த சமூகம். ஏனென்றால் நாம் நன்மையை ஏவுகின்றோம், தீமையை தடுக்கின்றோம். அல்லாஹ் தஆலா சொல்கின்றார், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் தக்வாவை கொண்டு ஏவிக்கொள்ளுங்கள், உதவி செய்து கொள்ளுங்கள், நன்மையை கொண்டு உதவி செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். அந்த அடிப்படையில் நாம் நன்மையை ஏவுவதன் மூலமாகவும், நாம் ஒருவருக்கொருவர் நமக்கு மத்தியில் பாவங்களை தடுத்துக் கொள்வதன் மூலமாகவும் நாம் சிறந்த சமூகம் என்றாலும் அதனுடைய முறையை தெரிந்து கொண்டு எப்படி ஒருவரிடத்தில் அணுகினால் நான் அந்த நன்மையை அவரிடத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியும், எப்படி நான் அவரிடத்தில் அணுகினால் அந்த தவறை விட்டும் நான் அவரை தடுக்க முடியும் என்பதை விளங்கி கொண்டு அவரை நாம் அனுபவமானால் அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கும் அவருக்கும் நேர்வழி அளிப்பான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள் அதை நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. إن الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد بعد الله من الرياضلේ உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா வல் மௌஇதத்தில் ஹஸனா, இந்த ரெண்டு விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா சொல்வதை நாம் பார்ப்போம். மூன்றாவதாக வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன், அவர்களிடத்தில் தர்க்கம் செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டால், ஏதோ ஒரு விஷயத்துல நாம் ஒரு ஹக்க நம்மள்கிட்ட இருக்கு, நம்ம அவங்கள்ட்ட பேசுறோம், அவள் ஒரு தவறான வழியில் இருக்காரு என்றால் அவரிடத்துல பேசுறதா இருந்தா ஜாதிஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன், அழகான முறையில் நீங்கள் பேசுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமா அவருடைய வீட்டுக்கு போறாங்க. ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, இரவு தொழுகலையா நீங்க அப்படின்னு. அல்லாஹ்வுடைய தூதர், இரவு தொழுகை நீங்க தொழுகலையா, தூங்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் தஆலா நாடி இருந்த அபியுதயாவெல்லாம் அந்த இடத்துல ஒரு வேகத்துல ஒரு சிந்தனையில அல்லாஹ் தஆலா நாடி இருந்தால் தொழுதிருப்போம் என்று சொல்றாங்க. இதை கேட்டு அல்லாஹ்வுடைய தூதர், மனிதன் அதிகமாக தர்க்கம் செய்பவனாகவே இருக்கின்றான் என்று சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பி வருவதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் திரும்ப அப்படியா, அல்லாஹ் தஆலா நான்னா தான் நீங்க தொழுதிருப்பீங்களா, அப்ப அல்லாஹ் தஆலா நான்னா தான் நீங்க எல்லா அமலையும் செய்வீங்கன்னு எல்லா அமலையும் விட்டுட்டு இருப்பீங்களா, அல்லாஹ் தஆலா நான்னா நான் இதை விட்டு தவறுந்திருப்பேன் எல்லா பாவங்களையும் இப்படி எல்லாம் அல்லாஹ் பேசிக்கிட்டு இல்லை. அந்த இடத்துல அவரோட நிலைமையை புரியுறாங்க. ஏதோ தெரியாம பேசுறாரு, அவரு தெரியாம அந்த இடத்துல அப்படியே கட் பண்ணிட்டு அல்லாஹ்வுக்கு ஒரு வந்தாங்கிறத பார்க்கிறோம். அப்ப ஒருவருக்கு நான் ஒரு தர்க்கம் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படுது அப்படின்னா அறிஞர்களுக்கு மத்தியில அவங்க எப்படி பேசிக்கிடுவாங்க, தங்களுக்குள்ள போல அந்த கருத்து வேறுபாடை எப்படி பகிர்ந்துக்குவாங்க அப்படின்னா, முதல்ல அந்த சக அறிஞர்களிடத்தில் இருக்கக்கூடிய அவருக்கு இருக்கக்கூடிய நல்ல குணங்கள், அவர் எந்த அளவுக்கு மார்க்கத்துல விளக்க முடியவராக இருக்காரு, எந்த அளவுக்கு மார்க்கத்துல ஈடுபாடு என்றெல்லாம் அவர்களை புகழ்ந்து விட்டு, ரெண்டாவதா நீங்க இந்த மாதிரி ஒரு கருத்துல இருக்கீங்க இதுக்குள்ள என்று அவர்கள் பேசுவதை நம்மால் பார்க்க முடியும் அழகான முறையில். ஏன் நோக்கம் அங்க ஒண்ணுதான், எல்லாத்துக்குமே பில் ஹிக்மா வல் மௌஇதத்தில் ஹஸனா வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன், எல்லாத்துக்கும் நோக்கம் என்னன்னா, என்னுடைய நோக்கம் என்ன, ஒரு தவறை விட்டு நான் தடுக்கிறேன் அப்படின்னா அவர் அந்த தவறை விட்டு விலகி இருக்கணும்.
அந்த தவறை விட்டு அவர் திருந்தணும். ஒரு நன்மையை நான் ஏவுறேன் அப்படின்னா அந்த நன்மையை அவர் செய்ய ஆரம்பிக்கணும். அந்த நன்மையை நான் ஏவுறதின் மூலமா அந்த நன்மையை அவர் ஒட்டு மொத்தமா மேற்கொண்டு வெறுக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய பேச்சு இருக்கக்கூடாது. நான் போய் ஒரு நன்மையான விஷயத்த சொல்றேன், எப்படி எந்த அளவுக்குன்னா இந்த நன்மையை நான் அப்படி செஞ்சு ஆகணுமா, தொழுகையுடைய விஷயத்த நான் பேசுறேன், ஏன்னா தொழுகை ஆகணுமா, தொழுகெல்லாம் முடியாது என்று அவர் பதில் சொல்லக்கூடிய அளவிற்கு என்னுடைய அந்த தொழுகையே ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. ஒரு தவறு செய்யக்கூடிய தவறு நான் தடுக்கிறேன், நான் மௌத்தா போற வரைக்கும் இந்த பாவத்தை நான் செய்வேன் என்று அவர் சொல்லக்கூடிய அளவிற்கு என்னுடைய அந்த தடுக்கக்கூடிய விஷயம் இருக்கக்கூடாது. நான் சொல்றேன் அப்படின்னா அவர் செய்யறது ரெண்டாவது. மார்க்கத்துல இப்படி ஒரு விஷயம் இருக்கு, நான் இதுல பலகீனமா இருக்கேன், இதை பத்தி நான் யோசிக்கணும், இதை நான் என்று அவர் சிந்திக்கக்கூடிய ஒரு அவருடைய உள்ளத்தை டெஸ்ட் பண்றக்கூடிய அளவுக்கு என்னுடைய வார்த்தைகள் இருக்கணும். அவருடைய உள்ளத்தை போய் தொடக்கூடிய அளவிற்கு என்னுடைய வார்த்தைகள் இருக்கணும். ஒரு விஷயத்தை பற்றி நான் தடுக்கிறேன் அப்படின்னா இது தப்பு தான், இதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இதை குர்ஆனும் ஹதீஸும் தவறுன்னு சொல்லியிருக்கு, இதுக்கு நம்மளுக்கு மறுமையில தண்டனை ஒன்று என்பதை யோசிக்கக்கூடிய அளவிற்கு தான் என்னுடைய வார்த்தைகள் இருக்கணுமே தவிர ஒட்டுமொத்தமா அவர் என்ன செய்யறாரோ அதுக்கு டபுள் மடங்கா அவர் செய்யக்கூடிய விஷயத்திற்கு நான் கொண்டு போகக்கூடிய அளவிற்கு என்னிடத்தில் அது அந்த என்னுடைய அவருக்கு அணுகக்கூடிய முறை, நான் தவறை தடுத்தாலும் சரி ஒரு நன்மையை அவரை ஏவுனாலும் சரி இருக்கக்கூடாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த விஷயங்களில் நாம் யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தாலும் சரி, அவரை விட்டு ஒரு பாவத்தை தடுப்பதாக இருந்தாலும் சரி, நல்ல முறையில் அழகான முறையில் அவரிடத்தில் அணுகினோம் என்றால் அது அவரிடத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். மாற்றமாக ஏனோதானோ என்று எனக்கு தெரியும் என்று அல்லது கூட்டத்தில் நான் காட்டிக்கொள்ள வேண்டும் என்று அல்லது அவரிடத்தில் குறையை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று அல்லது அவரை மக்களுக்கு மத்தியில் அசிங்கப்படுத்த வேண்டும் என்று இந்த எண்ணத்தோடு எல்லாம் அணுகினோமானால் அது அவரிடத்திலும் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது, நமக்கும் நாளை மறுமையில் அது எந்த ஒரு நலவையும் கொண்டு வந்து சேர்க்காது என்பதை விலகிக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.